சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1976ஆம் ஆண்டு வெளியான கந்தன் கருணை திரைப்படம் தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு மைல்கல். ஏ.பி. நாகராஜன் இயக்கிய இந்த படத்தில் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, சிவகுமார், ஜெயலலிதா என ஒரு நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது. முருகப்பெருமானின் கதையைச் சொல்லும்போது இந்த படத்திற்கு இசை கே.வி. மகாதேவன். ஆனால் இந்த படத்தின் பாடல்கள் இன்றும் நம் செவிகளில் ஒலிக்க காரணம் கவியரசு கண்ணதாசனின் வரிகள்தான். குறிப்பாக ஒரு காதல் பாடலை எழுதுவதற்காக கண்ணதாசன் அவர்கள் 1200 ஆண்டுகளுக்கு முந்தைய ஒரு இலக்கியத்தை துணைக்கு அழைத்தார். அது என்ன பாடல், இந்த பாடலுக்கும் ஆண்டாளுக்கும் என்ன சம்பந்தம் என்று இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கந்தன் கருணை படத்தில் முருகனுக்கும் வள்ளிக்கும் இடையிலான காதல் காட்சிகள் மிக அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட சூழலில் முருகப்பெருமானுக்காக ஒரு காதல் பாடலை எழுத வேண்டும். கண்ணதாசன் அவர்கள் எப்போதுமே ஒன்றைச் செய்வார். ஒரு விஷயத்தை நேராக சொல்வதை விட இலக்கியத் தரத்துடன் சொன்னால் அது காலத்திற்கும் நிற்கும் என்று நம்புவார். ஆம், முருகனுக்கு ஒரு பாடல் எழுதும்போது அவருக்கு வைணவத்தின் மீது இருந்த ஈடுபாடு குறுக்கே வந்தது. கண்ணனை பற்றி ஆண்டாள் பாடிய வரிகளை ஏன் நாம் முருகனுக்கு பயன்படுத்தக்கூடாது என்று அவர் சிந்தித்தார். அதன் விளைவாக உருவானதுதான் அந்த தேன் சொட்டும் பாடல். வைணவ பாடலை சைவக் கடவுளுக்கு பொருந்திய அந்த புதுமை கண்ணதாசனை தவிர வேறு யாராலும் செய்ய முடியாது. ஆம், இந்த சம்பவத்தில் நாம் கவனிக்க வேண்டிய மையக்கருத்து என்னவென்றால், ஒரு கவிஞன் என்பவன் மதங்களுக்கு அப்பாற்பட்டவன். கண்ணதாசனை பொறுத்தவரை பக்தியும் காதலும் ஒன்றே. ஆண்டாள் கண்ணன் மீது கொண்ட அந்த பித்தையே வள்ளி முருகன் மீதான காதலாக அவர் மாற்றினார். ஆண்டாளின் பாசுரங்களில் அந்த தவிப்பை அப்படியே முருகனுக்கும் பொருத்த முடியும் என்று அவர் நிரூபித்தார். இது ஒரு வகையான இலக்கிய புரட்சிதான். கந்தன் கருணை படத்தின் தயாரிப்பாளர் கண்ணதாசனின் அவர்களின் ஏ.எல். ஸ்ரீனிவாசன் அவர்கள் தனது அண்ணனின் தயாரிப்பு என்பதற்காக கண்ணதாசன் இன்னும் கூடுதல் கவனத்துடன் இந்த பாடல்களை செதுக்கினார். கே.வி. மகாதேவன் இசையில் அந்த வரிகள் வைரங்களாக ஜொலித்தன. ஒரு திரைப்பட பாடல் எப்படி பக்தி பாடலாக மாற முடியும், எப்படி பக்தி இலக்கியமாக மாற முடியும் என்பதற்கு கந்தன் கருணை பாடல்களே ஆக சிறந்த சாட்சி. நேயர்களே, இன்றும் நிலைக்கும் கந்தன் புகழ். சிவாஜி கணேசன் வீரபாகுவாகவும் சிவகுமார் முருகனாகவும் நடித்த அந்த கந்தன் கருணை இன்றும் தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பப்படும் போது நாம் அந்த பாடல்களுக்காகவே அமர்ந்து பார்க்கிறோம். கண்ணதாசன் எனும் மேதை ஒரு சிறந்த கவிஞன் மட்டுமல்ல, ஒரு சிறந்த இலக்கியவாதி என்பதையும் இந்த படத்தின் மூலம் மெய்ப்பித்தார். அந்த முருகப்பெருமானின் அருளும் கவியரசரின் வரிகளும் நமக்கு பொக்கிஷங்கள்தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். அதேபோல் கந்தன் கருணை படத்தில் உங்களுக்கு பிடித்தமான ஒரு ஆன்மீக பாடல் வரி எது என்பதையும் மறக்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற சினிமா ரகசியங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை வேறொரு சினிமா ரகசிய தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.